பொது தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 1 முழுவதுமே ஒரே வீடியோலையே பார்க்க போகிறோம். அன்னை மொழியே, தமிழ் சொல்வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணிநலன்கள், எழுத்து சொல், மொத்தமாக 147 வினாக்கள் தான் இருக்குது. இந்த 147 வினாக்களுமே லைன் பை லைன் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிரும். 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி படிச்சிங்கனாலே ஒரு இயல் முழுவதுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரையும் பாருங்கள். இதே மாதிரியே அடுத்தடுத்த இயல் முழுவதுக்குமான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். எவ்வளோ பேருக்கு தேவைப்படுதுன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 10ஆம் வகுப்பு இயல் 1ல் ஃபஸ்ட்டு டாபிக் அன்னை மொழியே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். கனிச்சாறு. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கனிச்சாறு. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்தது. கனிச்சாறு எத்தனை தொகுதியாக வெளிவந்ததுன்னு கேட்டாங்கன்னா 8 தொகுதியாக. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் கா. சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார்னா கா. சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்? பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. குறிஞ்சி மலர், மகப்புகு வஞ்சி, உலகியல் 100, பள்ளிப்பறவை. இதில் பொருந்தாது வந்து குறிஞ்சி மலர் தான். குறிஞ்சி மலரின் ஆசிரியர் வந்து நான் பார்த்தசாரதி. குறிஞ்சி மலரின் ஆசிரியர் வந்து நான் பார்த்தசாரதி. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகப்புகு வஞ்சி, உலகியல் 100, பள்ளிப்பறவை. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். கூற்று 1 வந்து சரிதான். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். 1 வந்து சரிதான். கூற்று 2, பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை என்ற நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இல்லை, கூற்று 2 சரிதான். பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இல்லை, கூற்று 1 சரிதான். கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் சரியானது எதுனா பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை என்பது, கனிச்சாறு. இதில் அனைத்துமே சரிதான். இதுக்கு முன்னாடியே 3 நூல் பார்த்துருப்போம். மகப்புகு வஞ்சி, உலகியல் 100, பள்ளிப்பறவை. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலின் தென்னன் என்பது எம்மன்னனை குறிக்கும்? தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது வந்து எந்த மன்னனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டிய மன்னனை. அடுத்த டாபிக் வந்து தமிழ் சொல்வளம். நாடும் மொழியும் நமத்திரு கண்கள் என்றவர் பாரதியார். நாடும் மொழியும் நமத்திரு கண்கள் என்றவர் யார்னா பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கால்டுவெல். நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் என்னன்னா தாள். இளங்குமரனார் பற்றிய கூற்றுகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கினார். கூற்று 2, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவினார். கூற்று 3, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். கூற்று 1 வந்து பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கினார். 1 வந்து சரிதான். கூற்று 2 வந்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில்
திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவினார். இல்லை கூற்று இரண்டும் சரிதான். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார். இதில் மூணுமே சரிதான். கூற்று 1, 2, 3 மூணுமே சரிதான். ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இதில் அனைத்துமே சரிதான். ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் சரியானது எதுனா இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இதில் அனைத்துமே சரிதான். இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் திருவிகா. இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யாருன்னா திருவிகா. திருவிகா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். திருவிகாவை போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காக்கை பாடினிய உரை, புறத்திரட்டு உரை, தேவநேயம், பள்ளி பறவைகள். இல்லை தவறானது பள்ளி பறவைகள் தான். ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காக்கை பாடினிய உரை, புறத்திரட்டு உரை, தேவநேயம். திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற நூலை எழுதியவர் இளங்குமரனார். திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா இளங்குமரனார். தமிழாசிரியர் நூலக பணிகளை விரும்பி செய்பவர் சொல்ல ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். யாருன்னு கேட்டிருக்காங்க. ரா இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யாருன்னா ரா இளங்குமரனார். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தண்டு, கீரை, வாழை, வாழை தண்டுன்னு வரும். அடுத்தது கோல், கோல்னா நெட்டி, மிளகாய் செடி, தூறு, குத்துச்செடி, புதர், தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம். இது ஆப்ஷன் சி. 4, 3, 2, 1. தண்டு கீரை, வாழை, கோல், நெட்டி, மிளகாய் செடி, தூறுனா குத்துச்செடி, புதர், தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம். அடுத்தது பொறுத்துக. களி, கரும்பின் அடி, களினா கரும்பின் அடி, களை, மூங்கிலின் அடி, களை மூங்கிலின் அடி, அடி, புளி, வேம்பு, தாள், நெல், கேழ்வரகு. இது ஆப்ஷன் சி. 2, 3, 1, 4. களினா கரும்பின் அடி, களை, மூங்கிலின் அடி, அடி, புளி, வேம்பு, தாள், நெல், கேழ்வரகு. இலையை குறிக்கும் ஆங்கில சொல் லீஃப். இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாள், இலை, தோகை, ஓலை. இதில் அனைத்துமே சரிதான். இது முக்கியமானது தான். இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தாள், இலை, தோகை, ஓலை. இதில் அனைத்துமே சரிதான். அடுத்தது பொறுத்துக. கிளை பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை. அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை என்னன்னா கவை. கவையின் பிரிவு என்னன்னா கொம்பு அல்லது கொப்பு. மாபெரும் கிளை கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கவை. அதுக்கப்புறம் கவையின் பிரிவு என்னன்னு கேட்டாங்கன்னா கொம்பு அல்லது கொப்பு. கொம்பின் பிரிவு கேட்டாங்கன்னா கிளை. கொம்பின் பிரிவு கிளை. கிளையின் பிரிவு சினை. கிளையின் பிரிவு சினை. சினையின் பிரிவு போத்து. சினையின் பிரிவு போத்து. போத்தின் பிரிவு குச்சி. குச்சியின் பிரிவு இணுக்கு.
அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை வந்து ஃபஸ்ட்டு வந்து கவை, மாபெரும் கிளை வந்து கவை. கவையின் பிரிவு கேட்டாங்கன்னா கொம்பு, கொம்பின் பிரிவு வந்து கிளை, கிளையின் பிரிவு வந்து சினை, சினையின் பிரிவு வந்து போத்து, போத்தின் பிரிவு வந்து குச்சி, குச்சியின் பிரிவு வந்து இணுக்கு. இல்லை ஆப்ஷன் வந்து ஏ 2, 7, 1, 6, 4, 5, 3. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரும்பு பூவின் தோற்ற நிலை, அரும்பு வந்து பூவின் தோற்ற நிலை. போது பூ விரிய தொடங்குதல், போதுனா பூ விரிய தொடங்குதல். மலர் அல்லது அலர் பூ மலர்ந்த நிலை, மலர் அல்லது அலர்னா பூ வந்து மலர்ந்த நிலை. வி செடி நின்று பூ கீழே விழுதல், வீணா செடி நின்று பூ கீழே விழுதல். செம்மல்னா பூ வாடின நிலை. அரும்புனா பூவின் தோற்ற நிலை. போதுனா பூ விரிய தொடங்குதல். மலர் அல்லது அலர்னா பூ மலர்ந்த நிலை. வீணா செடியின் நின்று பூ கீழே விழுதல். செம்மல்னா பூ வாடின நிலை. ஆப்ஷன் வந்து சி 4, 5, 1, 2, 3. கோதுமையின் வகைகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை. இதில் அனைத்துமே சரிதான். ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. தேவநேய பாவாணர் குறித்த கூற்றுகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுகிறார். ஒன்று வந்து சரிதான். தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுகிறார். ஒன்று வந்து சரிதான். 2 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். 2 சரிதான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இல்லை 2 சரிதான். 3 உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர். 3 சரிதான். இல்லை 1, 2, 3மே சரிதான். ஆப்ஷன் வந்து டி அனைத்தும் சரி. மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரையிலிருந்து. இது முக்கியமானது. தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரையிலிருந்து. கடல் கடந்து முதலில் அச்சேறிய மொழி தமிழ் மொழி. போர்ச்சுகீச நாட்டின் தலைநகர் லிசுபன். போர்ச்சுகீச நாட்டின் தலைநகர் வந்து என்னன்னா லிசுபன். கார்டிலா என்னும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு 1554. கார்டிலா என்னும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1554. கார்டிலா என்னும் நூல் எந்த வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது? கருப்பு, சிவப்பில். கார்டிலா என்னும் நூல் எந்தெந்த வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருப்பு, சிவப்பில். சொல்லுதல் என்பதற்கு உரிய சொல் பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல். இதில் அனைத்துமே சரிதான். சொல்லுதல் என்பதற்குரிய சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல். இதில் அனைத்துமே சரிதான். இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ் மொழி.
ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்ட கார்டிலா என்னும் நூலின் முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்டிலா டி லிங்கோயா தமிழ் போர்ச்சுகஸ். கீழ்கண்ட வாக்கியங்களை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1. அடிமரத்தின் என்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படும். இல்லை 1 வந்து சரிதான். அடிமரத்தின் என்று பிரியும் மாபெரும் கிளை வந்து தான் கவை. 1 வந்து சரிதான். போது என்பது வந்து பூ விரிய தொடங்கும் நிலை. இல்லை 2ம் சரிதான். போது என்பது வந்து என்னன்னா பூ விரிய தொடங்கும் நிலை. இல்லை 2ம் சரிதான். 1ம் சரி 2ம் சரி. ஆப்ஷன் வந்து ஏ. 1 மற்றும் 2 சரி. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுள்ளி, காய்ந்த குச்சி. சுள்ளினா காய்ந்த குச்சி. விறகு, காய்ந்த சிறுகிளை. விறகு வந்து காய்ந்த சிறுகிளை. வெங்களி, காய்ந்த களி. கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். இல்லை ஆன்சர் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி. 1 2 3 4. சுள்ளினா காய்ந்த குச்சி. விறகுனா காய்ந்த சிறுகிளை. வெங்களி காய்ந்த களி. கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். தாவரத்தின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவரத்தின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலை வந்து புளி வேம்பு. தாள் நெல் புல். தோகை கரும்பு தோகை சோளம். ஓலை பனை ஓலை தென்னை ஓலை. சண்டு காய்ந்த தாளும் தோகையும். சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும். சருகு காய்ந்த இலை. இது அப்படியே தலையில் கொடுத்துருக்காங்க. இலை வந்து புளி வேம்பு. தாள்னா நெல் புல். தோகை கரும்பு சோளம். ஓலை தென்னை பனை. சண்டு காய்ந்த தாளும் தோகையும். சருகு காய்ந்த இலை. ஆப்ஷன் வந்து பி. 6 5 4 3 2 1. அடுத்தது பொறுத்துக. கொழுந்து வகை கொடுத்துருக்காங்க. துளிர் அல்லது தளிர். இது வந்து நெல் புல்லுக்கு வரும். முறி அல்லது கொழுந்து. புளி வேம்பு. குருத்துனா சோளம் கரும்பு தென்னை பனை. இது 3த்துக்குமே வரும். கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. துளிர்னு கேட்டாங்கன்னா நெல் புல் வரும். முறி அல்லது கொழுந்து வந்து புளி வேம்பு. குருத்து வந்து எதுக்கெல்லாம் வரும்னா சோளம் கரும்பு தென்னை பனைக்கு. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. ஆப்ஷன் வந்து ஏ. 1 2 3 4. தாவரத்தின் பிஞ்சுகளுக்கு வழங்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூவோடு கூடிய இளம்பிஞ்சு பூம்பிஞ்சு. பூவோடு கூடிய இளம்பிஞ்சு வந்து பூம்பிஞ்சு. இளம் காய் பிஞ்சு. மாம்பிஞ்சு. வடு பலாப்பிஞ்சு. மூசு. எல் பிஞ்சு. கவ்வை. பூவோடு கூடிய இளம்பிஞ்சுனா பூம்பிஞ்சு. இளம் காய் பிஞ்சு. மாம்பிஞ்சினா வடு. பலாப்பிஞ்சு மூசு. எல் பிஞ்சு கவ்வை. ஆப்ஷன் வந்து டி. 3 5 4 1 2. தாவரத்தின் பிஞ்சுகளுக்கு வழங்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்னை பனை குறும்பை. தென்னை பனை வந்து குறும்பை. சிறு குறும்பை. முட்டுக்குறும்பை. முற்றாத தேங்காய் இளநீர். முற்றாத தேங்காய் வந்து இளநீர். இளம் பாக்கு நுழாய். இளம் பாக்கு நுழாய். இளம் நெல் கருக்கல். இளம் நெல் வந்து கருக்கல். வாழைப்பிஞ்சு கச்சல். இது எல்லாமே முக்கியமானது தான். தாவரத்தின் பிஞ்சுகளுக்கு வழங்கும் சொற்கள் கேட்பாங்க. தென்னை பனை வந்து குறும்பை. சிறு குறும்பை முட்டுக்குறும்பை. முற்றாத தேங்காய் இளநீர். இளம் பாக்கு வந்து நுழாய். இளம் நெல் வந்து கருக்கல்.
வாழைப்பிஞ்சு கச்சல். ஆப்ஷன் வந்து ஏ 2 1 4 6 3 5. அடுத்தது தாவரத்தின் குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் கேட்டிருக்காங்க. குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் கேட்டிருக்காங்க. கொத்து, அவரை துவரை, குலை, கொடி முந்திரி, தாறு, வாழைக்குலை, கதிர், கேழ்வரகு சோளம், அலகு அல்லது குரல் நெல் திணை, சீப்பு வாழை. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி. கொத்து வந்து அவரை துவரை, குலை கொடிமுந்திரி, தாறு வாழைக்குலை, கதிர் கேழ்வரகு சோளம், அலகு குரல் நெல் திணை, சீப்பு வந்து வாழை சீப்பு. கெட்டுப்போன காய்கனிகளை குறிக்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெட்டுப்போன காய்கனிகளை குறிக்கும் சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூம்பல், நுனியில் சுருங்கிய காய். சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய். சிவியல், சுருங்கிய பழம். சிவியல்னா சுருங்கிய பழம். சொத்தை, புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி. சொத்தைனா என்னென்னா புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல், சூட்டினால் பழுத்த பிஞ்சு. வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அலியல், குழு குளுத்த பழம். இதான் அப்படியே ஆன்சரை ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி 1 2 3 4 5. சூம்பல்னா நுனியின் சுருங்கிய காய். சிவியல்னா சுருங்கிய பழம். சொத்தை புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அலியல் குழு குளுத்த பழம். அடுத்தது பொறுத்துக. அழுகல்னா குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காய். இது இப்போ தான் பார்த்தோம். சொண்டு, பதராய் போன மிளகாய். சொண்டுனா பதராய் போன மிளகாய். கோட்டான் காய் அல்லது கூகை காய். கோட்டான் உட்கார்ந்ததால் கெட்ட காய். கோட்டான் உட்கார்ந்ததால் கெட்ட காய். தேரைக்காய், தேரை அமர்ந்திருந்ததால் கெட்ட காய். அல்லிக்காய், தேரை அமர்ந்திருந்ததால் கெட்ட தேங்காய். உள்ளிக்காய், தென்னையில் கெட்ட காய். இதுதான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. ஒன் டைம் நீங்கள் எழுதி வச்சுட்டு படித்தாதான் உங்களுக்கு புரியும். பழங்களின் தோல் பகுதியை குறிக்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொளி, மிக மெல்லியது. தொளினா மிக மெல்லியது. தோல், திண்மமானது. தோல்னா திண்மமானது. தோடு, வன்மையானது. தோடு வந்து வன்மையானது. ஓடு மிக வன்மையானது. இந்த ஆப்ஷன் வந்து டி. தொளினா மிக மெல்லியது. தோல் வந்து திண்மமானது. தோடு வந்து வன்மையானது. ஓடு வந்து மிக வன்மையானது. பொருட்களின் தோல் பகுதியை குறிக்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருட்களின் தோல் பகுதியை குறிக்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடுக்கை, சுரை. குடுக்கை வந்து சுரை. மட்டை, தேங்காய். மட்டை வந்து தேங்காய். உமி, நெல் கம்பு. கொம்பை, வரகு கேழ்வரகு. குடுக்கை வந்து சுரை. மட்டை வந்து தேங்காய். உமி நெல் கம்பு. கொம்பை வந்து வரகு கேழ்வரகு. ஆப்ஷன் வந்து பி 2 4 1 3. தானியங்களுக்கு வழங்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலம், கூலம் வந்து நெல் புல் கம்பு. பயறு, அவரை உளுந்து. பயறு வந்து அவரை உளுந்து. கடலை, வேர்க்கடலை கொண்டைக்கடலை. விதை, கத்தரி மிளகாய். கால், புளி காஞ்சிரை. கூலம் வந்து நெல் புல் கம்பு. பயறு வந்து அவரை உளுந்து. கடலை வந்து வேர்க்கடலை கொண்டைக்கடலை. விதை வந்து கத்தரி மிளகாய். கால் வந்து புளி.
காஞ்சிரை. ஆப்ஷன் வந்து ஏ 5 4 2 3 1. அடுத்தது தானியங்களுக்கு வழங்கும் சொற்களை கொண்டு பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முத்து, வேம்பு, ஆமணக்கு. முத்து வந்து வேம்பு, ஆமணக்கு. கொட்டை, மா, பனை. தேங்காய் வந்து தென்னை. முதிரை, அவரை, துவரை. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. முத்து வந்து வேம்பு, ஆமணக்கு. கொட்டை வந்து மா, பனை. தேங்காய் தென்னை. முதிரை வந்து அவரை, துவரை. இதில் ஆப்ஷன் வந்து பி 1 2 3 4. தாவரத்தின் இளம் பருவத்திற்கான சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவரத்தின் இளம் பருவத்திற்கான சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாற்று, நெல், கத்தரி. நாற்று வந்து நெல், கத்தரி. கன்று, மா, புளி, வாழை. இது மூணுத்துக்குமே கன்று. குருத்து, வாழை குருத்து. பிள்ளை, தென்னம்பிள்ளை. நாற்று வந்து நெல், கத்தரிக்கு. கன்று வந்து மா, புளி, வாழை. குருத்து வந்து வாழை குருத்து. பிள்ளை வந்து தென்னம்பிள்ளை. இல்லை ஆப்ஷன் வந்து டி 3 4 2 1. தாவரத்தின் இளம் பருவத்திற்கான சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குட்டி, விழா, மடலி அல்லது வடலி. பனை, மடலி அல்லது வடலி. அதுக்கான இளம் பருவம் என்னன்னா பனை. பைங்கூழ் வந்து நெல், சோளம். இல்லை ஆப்ஷன் வந்து ஏ 3 1 2. அடுத்த டாபிக் வந்து இரட்டுற மொழிதல். தமிழ் அழகனார் பற்றிய கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 தமிழ் அழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். 1 வந்து சரிதான். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சண்முக சுந்தரம். 2வது தமிழ் அழகனார் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இல்லை 2ம் சரிதான். தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்பாங்க. 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இல்லை 2ம் சரிதான். 3 சந்த கவிமணி என குறிப்பிடப்படுகிறார். 3 சரிதான். கொடுத்துருக்க 3 கூற்றுமே சரியானது தான். அனைத்தும் சரி. தமிழ் அழகனாரின் இயற்பெயர் கேட்டாங்கன்னா சண்முக சுந்தரம். தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். தமிழ் அழகனார் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறார்னா சந்த கவிமணி என்று. இரட்டுற மொழிதல் பாடலில் முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது? இரட்டுற மொழிதல் பாடலில் முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்தினை அமிழ்தி எடுத்தல். இரட்டுற மொழிதல் பாடலில் முச்சங்கம் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது? 3 வகையான சங்குகளை தருதல். இரட்டுற மொழிதல் பாடலில் முச்சங்கம் வந்து கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறதுனா 3 வகையான சங்குகள் தருவது. தமிழின் மெத்த அணிகலன் என குறிப்பிடப்படும் நூல்கள். ஐம்பெரும் காப்பியம், இது முக்கியமானது. தமிழில் மெத்த அணிகலன் என குறிப்பிடப்படும் நூல்கள் எதுனா ஐம்பெரும் காப்பியம். இரட்டுற மொழிதல் பாடலில் மெத்த வணிகலன் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது? மிகுதியான வணிக கப்பல்களை. இரட்டுற மொழிதல் பாடலில் மெத்த வணிகலன் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறதுனா மிகுதியான வணிக கப்பல்களை. இரட்டுற மொழிதல் பாடலில் சங்கத்தவர் காக்க என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது? நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இந்த பாடலில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? முத்தமிழ் கொடுத்துருந்தாங்க. முத்தமிழ் வந்து கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முத்தினை அமிழ்த்தி எடுத்தல். 2வது என்ன கொடுத்துருந்தாங்க? முச்சங்கம் கொடுத்துருந்தாங்க. முச்சங்கம் வந்து கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 3 வகையான சங்குகளை தருதல். அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? மெத்த வணிகலன் கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மிகுதியான வணிக கப்பல்கள். அடுத்தது சங்கத்தவர் காக்க என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்.
முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகலமும் மேவலால் நித்தம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் அழகனார். இல்லை தூய்ப்பது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னா, தூய்ப்பதுனா கற்பது அப்படின்றது அர்த்தம். தூய்ப்பதுனா கற்பது. மேவலால் அப்படின்றது என்னென்னா பொருந்துதல். மேவலால் என்பது என்னென்னா பொருந்துதல். சந்த கவிமணி பாடிய இரட்டுற மொழிதல் பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆழியோடு, அதாவது கடலோடு. சந்த கவிமணி பாடிய இரட்டுற மொழிதல் பாடலில் தமிழ் எதனோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆழியோடு. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவது. சிலேடை, இரட்டுற மொழிதல் அணி ரெண்டுமே வரும். ஆப்ஷன் டி, பி மற்றும் சி சரி. 3 வகையான சங்குகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வகையான சங்குகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சசன்யம், முத்து சங்கு. இல்லை பொருந்தாதது முத்து சங்கு தான். 3 வகையான சங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சசன்யம், இது 3 தான். மேவலால் என்பதன் பொருள். மேவலால்னா பொருந்துதல். தூய்ப்பதுனா என்னன்னா கற்பது. இப்போ தான் பார்த்தோம். அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர். சுப்புடு. அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் யாருன்னா சுப்புடு. கியாபே விஸ்வநாதன் பல்மருத்துவ நண்பரை எவ்வாறு அறிமுகம் செய்தார்? பல்துறை வித்தகர் என்று. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என சிலேடையாக கூறியவர் கீவா ஜெகநாதன். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என சிலேடையாக கூறியவர் யாருன்னா கீவா ஜெகநாதன். அடுத்த டாபிக், உரைநடையின் அணிநலன்கள். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக. இது முக்கியமானது. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா திருவிக. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் என்று எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் என்று எழுதியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. உரைநடையின் அணிநலன்கள் என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். உரைநடையின் அணிநலன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா எழில் முதல்வன். குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் யாருன்னா கபிலர். குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் நான் பார்த்தசாரதி. குறிஞ்சி பாட்டுன்னு கேட்டாங்கன்னா கபிலர். குறிஞ்சி மலர்னு கேட்டாங்கன்னா நான் பார்த்தசாரதி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் தண்டி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் யாருன்னா தண்டி. திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1983 செப்டம்பர் மாதம். திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1983 செப்டம்பர் மாதம். திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது? DCM, டேட்டா ப்ராடக்ட்ஸ். சி தான் சரியானது. சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்தித்தாள்களையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் கணினி.
திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்ற உவமை காணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி மலர். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் அண்ணா. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார்னா அண்ணா. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என தொடங்கும் குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு உவமை அணி. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என தொடங்கும் குறளில் பயின்று வரும் அணி என்னென்ன? எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவது இணை ஒப்பு. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவது இணை ஒப்பு. ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது, புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் வா. ராமசாமி. ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது, புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யாருன்னா வா. ராமசாமி. ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குண போலவும் சொல்லியாங்க அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குண போலவும் சொல்லியாங்க அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டவர் யார்னா தொல்காப்பியர். மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வா. ராமசாமி. மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா வா. ராமசாமி. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்பவர் மு. வரதராசனார். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்பவர் யார்னா மு. வரதராசனார். நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் மு. வரதராசனார். நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் யார்னா மு. வரதராசனார். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் என்று எழுதியவர் மு. வரதராசனார். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் என்று எழுதியவர் யார்னா மு. வரதராசனார். முரண்பாடு மெய்மை பாரடாக்ஸ். முரண்பாடு மெய்மைனா பாரடாக்ஸ். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும், இது எதற்கு எடுத்துக்காட்டாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முரண்பாடு மெய்மைக்கு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும், இது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முரண்பாடு மெய்மைக்கு இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் பாரதியார். இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா எழில் முதல்வன். எழில் முதல்வனின் வேறு பெயர் மா. ராமலிங்கம். எழில் முதல்வனின் வேறு பெயர் மா. ராமலிங்கம். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் எழில் முதல்வன். மா. ராமலிங்கம் எழுதிய நூல்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மா. ராமலிங்கம் எழுதிய நூல்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். இதில் 3மே சரிதான், அனைத்தும் சரி. மா. ராமலிங்கம் எழுதிய நூல்கள் கேட்டாங்கன்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். இதில் 3மே சரிதான். புதிய உரைநடை என்ற நூலுக்காக மா. ராமலிங்கம் பெற்ற விருது சாகித்ய அகாடமி விருது.
புதிய உரைநடை என்ற நூலுக்காக மா ராமலிங்கம் பெற்ற விருது எதுனா சாகித்ய அகாடமி விருது. இந்த வினா வந்து மா ராமலிங்கம் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்கலாம். புதிய உரைநடை. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம். இது பேசிக்கான கொஸ்டின் தான். சிறுமலை வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமாக முரண்படும் கருத்துக்களை கூறுவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமாக முரண்படும் கருத்துக்களை கூறுவதற்கு என்ன பெயர்னா எதிரிணை இசைவு. கலப்பில்லாத பொய்யை சொல்முரண். உச்சநிலை என்பது கிளைமேக்ஸ். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று கூறியவர் பா. ஜீவானந்தம். பெரியார் பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டோ, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ என்று பெரியாரை பற்றி சிறப்பித்து கூறியவர் அண்ணா. பெரியார் பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டோ, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ என்று பெரியாரை பற்றி சிறப்பித்து கூறியவர் யாருன்னா அண்ணா. அடுத்த டாபிக் வந்து எழுத்து சொல். 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இதான் கடைசி டாபிக், எழுத்து சொல். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது. மெத்த வணிகலன் என்ற தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது என்னன்னா வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியமும். என் தமிழ் நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம் தமிழ் நா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் கேட்டிருக்காங்க. பாடல் கேட்டவர், தொழிற்பெயர் வந்து பாடல், வினையாளனின் பெயர் வந்து கேட்டவர். ஆப்ஷன் வந்து டி. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. மணி வகை. மரமது மரத்தில் ஏறி என்ற பாடலின் ஆசிரியர் சுந்தர கவிராசர். மரமது மரத்தில் ஏறி என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா சுந்தர கவிராசர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு வழங்குற திகழும் தென்மொழியே என்ற பாடலின் ஆசிரியர் கா. நமச்சிவாயர். பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர். பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா உதயசங்கர். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மா. நன்னன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மா. நன்னன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் சேதுமணி மணியன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சேதுமணி மணியன். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்து வந்து எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். அளப்படுத்தல் என்பது நீண்டு ஒலித்தல். அளப்படுத்தல் என்பது வந்து நீண்டு ஒலித்தல். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்றுகளை ஆராய்க. 1 உயிரிழப்பெடை 3 வகைப்படும். 1 வந்து சரிதான்.
உயிரிழப்படை வந்து 3 வகைப்படும். ஒன்று வந்து சரிதான். அவை செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. இல்லை ரெண்டும் சரிதான். உயிரிழப்படை 3 வகைப்படும். என்னென்னா செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. இல்லை கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. 1 செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்பிடுதலை செய்யுளிசை அளப்படை என்கிறோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்பிடுதலை செய்யுளிசை அளப்படை என்கிறோம். இல்லை 1 வந்து சரிதான். 2 செய்யுளிசை அளப்படை இசை நிறை அளப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. இல்லை ரெண்டும் சரிதான். இசை நிறை அளப்படை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா செய்யுளிசை அளப்படை. இல்லை 1 சரிதான், 2 சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. இசை நிறை அளப்படைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அதாவது செய்யுளிசை அளப்படைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஓவுதல் வேண்டும், உராருக்கு உருநோய், நல்ல படா பறை. இல்லை அனைத்துமே சரிதான். ஓவுதல் வேண்டும், உராருக்கு உருநோய், நல்ல படா பறை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசையாக அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசையாக அளப்பெடுப்பது என்னென்ன இன்னிசை அளப்படை. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதுவும் எல்லம் மழை இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளப்படை இன்னிசை அளப்படை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது என்னென்ன இன்னிசை அளப்படை. உரநசையும் உள்ளம் துணையாக சென்றார் வரநசையும் இன்னும் உள்ளேன் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளப்படை சொல்லிசை அளப்படை. உரநசையும் உள்ளம் துணையாக சென்றார் வரநசையும் இன்னும் உள்ளேன் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளப்படை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லிசை அளப்படை. ஒற்றளப்படையில் எத்தனை எழுத்துக்கள் அளப்பெடுக்கும் 11 எழுத்துக்கள். ஒற்றளப்படையில் எத்தனை எழுத்துக்கள் அளப்பெடுக்கும்னா 11 எழுத்துக்கள். ஒற்றளப்படையில் பயன்படுத்தப்படும் எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த 11 எழுத்துக்கள் என்னென்ன இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இவ், ஈ, இல், இல், அக்கு. இதில் அனைத்துமே சரிதான். நசை என்பதன் பொருள் விருப்பம். நசை என்பதன் பொருள் வந்து விருப்பம். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது என்னென்ன சொல். கீழ்கண்ட கூற்றுகளில் சொல் என்பதற்கு சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 இரு திணைகளிலும் 5 பால்களையும் குறிக்கும். இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். 1 வந்து சரிதான். 2 திணை 5 பால் 3 இடங்கள் இது எல்லாத்துலேயுமே வரும். 2வது என்ன கொடுத்துருக்காங்க உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். ரெண்டுமே சரிதான். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். ரெண்டும் சரிதான். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். இதில் 3 சரிதான். 1 சரி, 2 சரி, 3 சரி. ஆப்ஷன் வந்து டி. 1, 2, 3 சரி. இரு திணைகளிலும் வரும். 5 பால் 3 இடத்திலும் வரும். அடுத்தது உலக வழக்கிலும் வரும், செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். இது 3மே சரிதான். அடுத்தது கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொழி 3 வகைப்படும். அவை தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி ஆகும். இல்லை 1, 2 சரிதான். மொழி வந்து 3 வகைப்படும். என்னென்ன தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி ஆகும். இல்லை 1, 2மே சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென போது இருமையும் ஏற்பன என கூறும் நூல் நன்னூல். இது முக்கியமானது. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென போது இருமையும் ஏற்பன என கூறும் நூல் எதுனா நன்னூல்.
தனிமொழி குறித்த வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனிமொழி குறித்த வாக்கியங்களை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கண், படி, கண்ணன். இல்லை ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ. தனிமொழினா என்னன்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தான் தனிமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு கண், படி, கண்ணன். இந்த சொல் எல்லாமே தனித்து நின்று பொருள்படும். கண்ணுன்றது தனியாக பொருள்படும், படின்றது தனியாக பொருள்படும், கண்ணன்றது தனியாக ஒரு பொருள்படும். தொடர்மொழி குறித்த வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கண்ணன் வந்தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். அதுக்கான எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான். இல்லை ஒன்றும் சரிதான், ரெண்டும் சரிதான். ஆப்ஷன் ஏ. இது கொஷின் தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றது ஒரு 4 சொல் கொடுத்து அதில் எது தொடர்மொழிக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றது கேட்கலாம். பொதுமொழி குறித்த கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தனிமொழி பார்த்தோம், அடுத்தது தொடர்மொழி பார்த்தோம். இப்போ பொதுமொழி பார்க்க போகிறோம். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழியாகும். தனிமொழினா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள்பட்டால் அது தனிமொழி. தொடர்மொழினா என்னென்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி அப்படின்றத பார்த்தோம். பொதுமொழினா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு வேங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 1, 2 சரிதான். ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 2 சரி. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது என்னென்னா தொழிற்பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் என்னென்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடத்தல் என்ற தொழிற்பெயரின் வினையடி விகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடத்தல் என்ற தொழிற்பெயரின் வினையடி என்ன, விகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகுதினா லாஸ்ட்டாக இருக்கிறது, பகுதினா ஃபஸ்ட்டில் இருக்குது. நடத்தலில் அதுக்கான விகுதி தல். இதுக்கான வினையடி நட. ஆப்ஷன் ஏ. வாழ்க்கை என்ற தொழிற்பெயரில் வினையடி விகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகுதி கை, வினையடி வாள். ஆப்ஷன் ஏ. ஆளல் என்ற தொழிற்பெயரில் வினையடி விகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளல் எப்படி பிரியும்னா ஆள் கூட்டல் அல் அப்படின்ற மாதிரி பிரியும். வினையடி ஆள், விகுதி அல். எதிர்மறை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. எதிர்மறை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு நடவாமை. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராய் வருவது முதநிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராய் வருவது என்னென்னா முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. முதநிலை தொழிற்பெயர்னா என்ன வரணும்? விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராய் வருவது தான் முதநிலை தொழிற்பெயர். இதில் தட்டு, உரை, அடி இதில் 3மே வரும் தான். விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் என்னன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். கெடுதல் என்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயரில் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெடுதல் முதநிலை தொழிற்பெயரில் எப்படி மாறும் அப்படின்னா கெடு. கெடுதல் என்ற தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயரில் எப்படி மாறும்னா கேடு.
முதல்நிலை தொழிற்பெயரில் வந்து கெடுன்னு மாறும். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் வந்து கேடு அப்படின்றது மாறும். சுடுதல் என்ற தொழிற்பெயர் வந்து முதல்நிலை தொழிற்பெயரில் வந்து சுடுன்னு மாறும். அதே மாதிரியே சுடுதல் என்ற தொழிற்பெயர் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் வந்து சூடு அப்படின்றது மாறும். முதல்நிலை தொழிற்பெயரில் வந்து சுடுன்னு மாறும். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் வந்து சூடுன்னு மாறும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது என்னென்ன வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் வந்து எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த 3 இடத்துலையுமே வரும். வினையாளனையும் பெயர் வந்து எந்தெந்த காலங்களில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3 காலங்களிலும் வரும். எந்தெந்த இடங்கள்னு கேட்டாங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. காலம் கேட்டாங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வினையாளனையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. பொறுத்தார், பூமி ஆழ்வார் தான் சரியானது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வவல், உயிரெழுத்து, கான்சனன்ட், மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல், ஒரு மொழி, கான்வர்சேஷன், உரையாடல், டிஸ்கஷன், கலந்துரையாடல். இல்லை ஆப்ஷன் வந்து ஏ 5, 3, 4, 2, 6, 1. இந்த கலைச்சொற்கள் எல்லாமே முக்கியமானது தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பொதுத்தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 1 முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து 10ஆம் வகுப்பு இயல் 2 பார்க்கலாம்.